பிரியமானவர்களே, இன்றைய தினம் அண்ணா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்தது என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆம் பிரியமானவர்களே, யோப்பா பட்டணத்திலே தொற்கால் என்ற தபித்தாள் என்னும் அருமையான சீசி இருந்தார்கள். அவர்கள் தர்மங்களையும் நற்கிரியைகளையும் அதிகமாய் செய்து வந்தார்கள். ஆனால் வியாதி நிமித்தம் மரித்து போனார்கள். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு வரவழைக்கப்பட்டார். அதற்கு முன்பாகத்தான் லித்தா என்ற ஊரிலே 8 வருஷமாய் திமிர்வாதமாய் கிடந்த ஐனேயா என்னும் மனுஷன் பேதுருவின் ஜெபத்தினாலே அற்புதமாய் சுகமாக்கப்பட்டான். பேதுரு அழுது கொண்டிருந்த எல்லாரையும் வெளியே போகச் செய்து இந்த தொற்காலின் வீட்டிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். தபித்தாலே எழுந்திரு என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அப்பொழுது முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை தொற்காலின் சிரசின் மேல் இறங்கியது. அற்புதமாய் உயிரோடு எழுந்தார். ஆம், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா.